என் தாலியை கொடு, எனக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, தாலியை கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க. அடித்து வயலில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா தாலியெல்லாம் பிரித்து எங்கள் அம்மாவெல்லாம் அடித்து எங்கள் அக்காவில் அடித்து 30-35 பேர் வந்துப்பாங்க. வந்து எல்லாம் வீட்டெல்லாம் உடச்சி வெட்டுக்கத்தில் எங்கள் அப்பாவை வெட்டி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் தென்னந்தோப்பு வட்டம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவருடைய மகளுக்கும், அடியத்தூர் அடுத்த கல்லுக்கடை பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் மகனை மாப்பிள்ளை பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணை பிடிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். ஆனால் மாப்பிள்ளைக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருந்ததால் வீட்டை விட்டு வெளியேறி வீட்டோடு மாப்பிள்ளையாக கடந்த 8ஆம் மாதம் முதல் மாமனார் வீட்டிலேயே தங்கி வாழ்ந்து வந்தார். அதனைத் தொடர்ந்து தனது தாயாரை பார்த்துவிட்டு வருவதாக மாமனார் வீட்டிலிருந்து தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போதிலிருந்து மாமனார் வீட்டிற்கு வருவதை நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நேற்று மாமனார் வீட்டிற்கு வந்து மனைவியிடம் உன்னுடன் வாழ பிடிக்கவில்லை என்று கூறி தாலியை கொடு என சண்டை போட்டுள்ளார். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு மேரேஜ் பண்ணாங்க. கல்லுக்காடுலேருந்து எங்கள் அப்பா பார்த்தாரு. பார்த்துட்டு அவங்க வந்தாங்க. எங்கள் வீட்லேயே வந்து சேர்ந்துக்கிறேன், பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து சேர்ந்துக்கினாங்க. சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா இருந்துட்டு அன்னைக்கு நைட்டு கல்யாணம் நைட்டு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து சண்டை போட்டாங்க. 8ஆம் மாதம் 29ஆம் தேதி 5 மாதம் ஆச்சு. மங்குண்டு மலையில் ஆச்சு. ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க வந்தாங்க. அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாம் வந்து சண்டை போட்டு எங்கள் தாத்தா கிட்ட அடிக்கிறதுக்கெல்லாம் போய் அதுக்கப்புறமா பேசிட்டு இவங்க என்னமே பேசலை. என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்க இங்கே அப்படியே தான் நின்று பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு திருப்பி வந்து அதுக்கப்புறமா அவங்க அண்ணா கிட்ட அவங்க அம்மா வந்து ஃபோன் பண்ணி எங்கள் அப்பாவை கேட்டு எங்கள் அம்மாவெல்லாம் திட்டி வர சொல்ல என்கிட்ட அப்படின்னெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா திருப்பி இருந்தாங்க. 3 மாதமாக நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணானதும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்துன்னு அவங்க என்ன சொல்லி தந்தாங்களோ என் தாலியை கொடு, எனக்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, தாலியை கொடுத்துரு அப்படின்னு கேட்டாங்க. அது எப்படி நான் கொடுத்துட முடியும்? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து கேட்டால் நான் எப்படி தர முடியும்? நான் வாழ்கிறேன்னு தானே சொல்கிறேன், நீ ஏன் வேணான்ற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு வேணாம், நான் போயிடுறேன் எங்கள் வீட்டுக்கு, எனக்கு தேவையில்ல அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. அவங்க போயிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வந்து காத்தால 9:30க்கு மேலே இருந்துச்சு. எங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தார். நானும் எங்கள் அம்மா எங்கள் அக்கா இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் மாடு கட்டலான்ட்டு மாடை பிடிக்கிறதுக்கு ரோடான்னு போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க. வந்துட்டு நெஞ்சு துணியை பிடிச்சாங்க. வந்து என் தாலியை கொடு, எந்த நாள் துணி வச்சுங்கிற, எனக்கு தேவையில்ல நீ அப்படின்னு நெஞ்சு துணியை பிடிச்சி இழுத்தாங்க. நீ வந்து எதுக்கு என் நெஞ்சு துணியை பிடிக்கிறப்ப இப்போ எங்கள் வீட்டிலலாம் இருக்கிறாங்கள நீ கேட்டு நீ வாங்கிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அடித்து வயலில் உடச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் எங்கள் அம்மா தாலியெல்லாம் பிரித்து எங்கள் அம்மாவெல்லாம் அடித்து எங்கள் அக்காவில் அடித்து அதுக்கப்புறமா அவங்க ஆளுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர வச்சு 30-35 பேர் வந்துப்பாங்க. வந்து எல்லாம் வீட்டெல்லாம் உடச்சி வெட்டுக்கத்தில் எங்கள் அப்பாவை வெட்டி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லிட்டு மூக்குனூர்லேருந்து ஆளை கூட்டின்னு வந்து ரவுடி பசங்கள்லாம் அவங்கெல்லாம் கொலை பண்ணவங்க அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து அடித்து எல்லாத்தையும் உடச்சி அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் வருது. அதுக்கப்புறம் கூட எங்களை எங்கள் அப்பாவை அடித்து நாங்கள் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் போய் ஏறினா நாங்கள் தான் வர வச்சுக்கணும். அவங்க ஏறி வைக்கான்னு அதுக்கப்புறம் திருப்பி வெளியே இறக்கிட்டு நாங்கள் போனோங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போயிடுது, நானும் எங்கள் அம்மாலாம் போனோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை திருப்பியும் நீ வாடா, நீ அந்த பக்கம் வராமல் போயிடுவியா, உன்னை வெட்டாமல் விட மாட்டேன், மூக்குனூர் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீடை இடத்த போனால் அவங்க பிடிங்கின்னு போயிட்டாங்க. வீட்டுக்கேற்றி எங்கள் அம்மா தாலியெல்லாம் எடுத்துன்னு 5 பவுன் நகைலாம் எடுத்துன்னு காசெல்லாம் எல்லாம் வீட்டெல்லாம் உடச்சி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தா இப்போ வந்து அவங்க மேலே ராஜேஷ்ன்றவங்க மேலே அவங்க குடும்பத்து மேலே எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுக்கணும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.